நம்ம இன்னைக்கு 1 மணிக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த வெளியிட்ட வீடியோவில் முன்பக்கத்திலே போட்டோம். இது ரஜினி அவர்கள் அறிக்கைக்கு முன்னாடி நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செஞ்சுட்டோம். ஆனால் எடிட் பண்ணும்போது அவருடைய அறிக்கை வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறது. இத்தனை நாட்களாக நம்ம ரஜினியை சாஃப்ட் ஹேண்டாகவே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மிக முக்கிய காரணம், நீனும் உள்ள வரலை, விஜயை எதுக்குறன்னு களத்துக்குள்ள வரலை அப்படிங்கிறதுனால தான் ரஜினி அவர்களை அவருடைய வயசுக்கு மரியாதை கொடுத்து இல்லை கடைசி வரைக்கும் அந்த மரியாதை இருக்கும். கருத்தில் தான் இப்பயும் வரைக்கும் நம்ம மோத போகிறோம். நம்ம சாஃப்ட் கார்னர்லேயே நம்ம டீல் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ரஜினி அவர்களை திமுக ஈஸியாக இயக்குது, உள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது நம்ம கடந்த காலகட்டங்கள் அவருடைய செயல்முறைகளை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கிறேன். இன்னைக்கு ரஜினி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். ஆதவ அர்ச்சனாவுக்கு எதிராக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை என்ன, ரஜினியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் என் தாத்தா. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? எங்கள் வீடியோக்களை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை பெரிய அளவில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு. நம்ம கடந்த காலங்களில் ஒரு மாதமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம், ரஜினியை திமுக விஜய்க்கு எதிராக திருப்பி விட போகிறது. அது மட்டும் இல்லாமல் சினிமா பிரபலங்களையும் வேற இறக்கி விட போது திமுக விஜய்க்கு எதிராக. ஏன்னா அந்த இடத்துல இருந்து எங்கேருந்து வந்த, சினிமாவிலேருந்து வந்த, அந்த சினிமாவில் உள்ள ஆட்களை வச்சு நான் உன்னை அடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு திமுக தான் வேலையை காமிக்கிறது மாட்டோம். ரஜினி அவர்களை இது பல மாதிரியாக யூஸ் பண்ண போகுது அப்படின்னு. ஏன்னா ரஜினிக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் காலமாகவே கொஞ்சம் முரசல்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் இன்றைக்கி நேரத்தில் இல்லை, சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ் சந்திரசேகர் இயக்கத்தில் நான் சிகப்பு மனிதன் நினைக்கிறேன் ஒரு படம் ஒன்று. அந்த படத்தில் ரஜினி அவர்கள் நடிச்சிருந்தா பெரிய ஹிட்டு. அப்பொழுதுலேருந்து ரஜினிக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன பையன், குட்டி பையனாக இருப்பாப்புல யார் விஜய், தோல் மேலே போட்டுக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு பெரிய எனக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்னா ரஜினி அவர்கள் தான் அப்படின்னு விஜய் பலமுறை சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன வயசில் முதல் முறையாக எஸ் சந்திரசேகரனுடைய அப்பாட்ட அண்ணாமலை படத்தோடைய ஒரு டைலாக விஜய் பேசி அதை ஒரு வீடியோ எடுத்து தான் கொண்ட காமிச்சிருக்கிறார். அப்போ எஸ் சந்திரசேகர் வந்து வியந்து போய் இவன் ஓரளவுக்கு வந்துடுவான் பொறுக்கு அப்படின்னு விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்படியே சின்ன காலகட்டங்களில் விஜய் வந்த காலகட்டங்களில் நான் என் தலைவர் ஃபேனு, நான் ரஜினி ஃபேனுங்கிறத விஜய் அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்கார். இது சினிமாவில் வளர்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி. யார் வந்தாலும் சரி வளரும் போது ரஜினி அவர்கள் பேரை பயன்படுத்தி வர்றது சகஜம்தான். ஏன்னா அவர் அப்போ உச்சத்தில் இருந்தார், அதையும் ஒத்துக்கிறோம் தானே. ஆனால் இன்னைக்கு ஏன் விஜய் மேலே இவ்வளவு கோபம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் முறையாக வாரிசு படத்தில் அதோடைய தயாரிப்பாளர் தில்ராஜ் சொன்னார், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இல்லை இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார்னா விஜய் அவர்கள் தான் சொன்னார். அதில் பெரிய முரசல்கள் வந்துச்சு. அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கே பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு வைங்களேன். அப்போது ரஜினி ரசிகர்கள்லாம் அந்த வயசான காலத்தில் கூட இருந்து சண்டை போட்டாங்க விஜய் ரசிகரோட அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த காக்கா கழுகு கதை, இந்த ஜெயிலர் பட ட்ரெய்லரில் காக்கா கழுகு அதை சொல்லி உசுப்பி விட்டார் ரஜினிகாந்த். அவருக்கு அப்போலேருந்து வேலை உசுப்பி விட்டுட்டு அம்மிட்டு வச்சுக்கலாம். அதற்கு பிறகு அடுத்து மறுப்பு தெரிவிக்கிறார், நான் விஜய் அவர்களை குறிவைத்து நான் அப்படி சொல்லவில்லை அப்படிங்கிறது மறுப்பு தெரிவித்தார். பெரிய ஃபைட் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இது வெறும் சினிமா ஃபைட் என்கிற அப்போ விஜய் அவர்களும் அரசியலுக்குள்ள முழுமையாக கால் எடுத்து வைக்கல, ரஜினி அவர்கள் சினிமாவில் அரசியலுக்கு வரவே இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு பல மேடைகள்ல திமுக மேடைகள்ல நின்று திமுகவுக்கு ஆதரவான குரலை கொடுத்துக்கிட்டு இருந்தார். சொல்லப்போனால் ரீசெண்ட் டேஸில், அதாவது ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவோட ஸ்டார், பொலிட்டிக்கல் ஸ்டார், விண்மின் நட்சத்திரமாக ஒளிர்கிறார், நிர்வாக திறனில் மிக அதிபயங்கரமாக செயல்படுகிறார் அப்படின்னு தூக்கி வச்சு பேசுறது. ஏன்னா அந்த இடத்துல விஜய் அவர்கள் திமுக எதிர்த்துக்கிட்டு இருந்தார், அதனால தூக்கி வச்சு பேசுறார். அதற்கு பிறகு கடந்த காலகட்டங்களில் இப்போ லாஸ்ட் ரஜினியும் கமலஹாசன் சேர்ந்து நடிக்கிற படத்தை ரெட் ஜெயண்ட் இயக்குது, ஒட்டு மொத்தமாக அங்கே விலை போய் விட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரஜினிகாந்த் அவர்களை வாழ வச்சது தமிழகம் என்பதில் எந்த ஒரு மார்க்கம். அது கர்நாடகை சேர்ந்தவர், யாருனாலும் வந்து நடிச்சா பார்க்க போகிறோம், அவ்வளோதான். எவ்வளோ பேர் வந்து பிழைப்பு நடத்துகிறார்கள், அதே மாதிரி அவர்களும் வந்து பிழைப்பு நடத்த என்ன தப்பு இருக்குங்கிற. ரஜினியை நம்மளாம் கொண்டாடாத ஆட்களா? அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ரஜினி அவர்கள் நமக்கு வந்து பல இடங்களில் அறிவுரை சொல்வார். அந்த ஆள் தன்னுடைய 80 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் சிகரெட்டையும் தம்மையும் அடித்து மக்கள் மகத்தில் பூத்திட்டு இப்போ கடைசி பேட்ட படத்தில் வந்து தம் அடிச்சுட்டு சொல்லுவாப்பல, என் அனுபவத்தில் சொல்கிறேன், இது நல்லது இல்லை. அது உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா? ஏன் இத்தனை வருஷமாக நீங்கள் பீடி குடிச்சு சிகரெட் அடித்து சுருட்டு அடித்து தண்ணி அடித்து இந்த மக்கள் மனசில் இளைஞர் மத்தியில் எல்லாம் பரப்பி விட்டு கடைசி காலத்தில் நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ எல்லாம் கூட மன்னிச்சு விட்டோம். நீங்கள் யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை? எப்போ அந்த தூத்துக்குடி சம்பவத்தின் போது போராட்டம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடாயிடும்னு யோக்கிய மாதிரி வந்து பேசுனீங்கல்ல. எங்கள் 13 பேர் இறந்து போனதுக்கு பிறகும் அதை போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லும் போதே தெரிஞ்சு வச்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு படமாக பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்.
அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு முக்கிய தலைவர்கள் இருக்கிற ஆதவர்ஜுனா என்னை பற்றி தவறான கருத்தை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், நைனா நாகேந்திரன் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறார். ஒரு தெம்பு திராணி இருந்திருந்தா அதே அறிக்கையில நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நான் கண்டிக்கிறேன், நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், அது தவறான கருத்து அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அந்த அளவுக்கு பயமா, கோழத்தனமா? உங்களுடைய கோழத்தனத்தை நாங்கள் 2020 பார்த்துட்டோம். நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? நான் வந்து சிஸ்டத்தை மாற்றணும்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ அதே சிஸ்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த சிஸ்டத்துல இன்னைக்கு வந்து கலைஞர் பையன் ஸ்டாலின் ஆண்டுகிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து புகழ்றீங்க நிர்வாகத்திறன் சூப்பரா இருக்கு அப்படின்னு. இப்ப சிஸ்டம் சரியாயிடுச்சோ? சரி, ஆதவர்ஜுனா என்ன தவறாக சொன்னார்? அவர் ஒரு விமர்சனத்தை வச்சார். என்ன விமர்சனம் வச்சார்? ரஜினி அவர்கள் இந்த வர நேரத்தில் திமுக அவரை மிரட்டனுச்சுங்க, சில டீல் பேசப்பட்டதுங்க, அதனால அவர் பின் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னிச்சு. அதாவது ஒரு 50 ஆண்டு காலமாக தன்னோட ரசிகர்களை சினிமா முகத்திலேருந்து நான் விடுவிக்கிறேன், நான் அரசியலுக்கு வருவது உறுதி, நான் வந்து எப்போ வருவே, இப்படி ஒரு யோகருக்கு திடீர்னு வருவி அப்படின்னு எல்லாம் பஞ்சிடலாக பேசி அவர்கள் மத்தியில் இல்லை எங்கள் தலைவர் வருவாப்புல அப்படின்னு சொன்னீங்க. சரி, 1996 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முழு ஆதரவை திமுகவுக்கு தருவேன்னு சொன்னீங்கல்ல. ஓகே, அது கூட ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாகும். அப்படி சொன்ன நீங்க அன்னிலேருந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரசிகர்களை நான் ஏமாற்ற மாட்டேன், நான் வரேன்டா அரசியலுக்கு அப்படின்னு வரலாம்ல. வரன்னு சொல்லிட்டாப்புல. வந்ததுக்கு பிறகு சில பிரச்சனைகளால, சில டீல்னால, இல்லை என்னுடைய ரசிகர்களின் நலன் கருதி நான் பொலிட்டிக்கலுக்கு வரலை அப்படின்னீங்க. அப்படி என்ன காரணம்? இத்தனை வருஷமா ஏமாத்துனீங்க, நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னீங்க, ரசிகர் மன்ற தலைவரெல்லாம் பார்த்தீங்க, நான் வந்து டிசம்பர் 31 என் கட்சியின் பேரை அறிவிக்கிறேன் சொன்னீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சரி சொல்லுங்களேன். நான் ஏன் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று ஒரு டீட்டெயில்டு ஒரு அறிக்கை கொடுத்துக்கலாம்ல. வெறும் இந்த ரசிகர்களின் நலன் கருதி இந்த கொரோனா காலம் முடிஞ்சு போச்சே, இப்ப வர தொடங்க வேண்டியதானே? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது இப்பொழுது தெரிகிறதா? ரஜினி எல்லாம் எவ்வளவு வஞ்சஸ். சரி, இவ்வளவு சொல்றீங்க, ஆதவர்ஜுனா பேசுறது உங்களுக்கு ஒரே மனசு புண்படுத்தின்னு சொல்றீங்கல்ல. கடந்த காலகட்டங்களில் 2021 முன்னாடி சீமான் பேசாத பேச்சா, சீமானுடைய அந்த அல்ல கைகள் பேசாத பேச்சா, ரஜினிகாந்தின் மகளை குறித்து சாட்டை துரைமுருகன் தவறாக பேசினார். அன்னைக்கு எங்க போனீங்க? அன்னைக்கு அந்த ரஜினி ரசிகர்கள் எங்க போனீங்க சார்? ரஜினி மெண்டலான்னு சொன்னாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவர் சொன்னாங்க, சுடுகாட்டில் கூட தான் இடம் இருக்கு, அங்க போய் படுத்துக்கன்னு சொன்னாங்க. சீமான் அவர்கள் தமிழகத்துல ஒரு கட்சி நடத்துற ஒரு கட்சியின் தலைவர் தர குறைவா பேசினார். உங்களுக்கு சுடுகாட்டில் கூட இடம் இருக்கு, வெட்டிட்டு இருக்காங்க, போய் படுத்துக்குன்னு சொன்னார். அன்னைக்கு ஏன் அமைதியாக இருந்தீங்க? அன்னைக்கே இந்த அறிக்கை வரல. இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசிட்டாருன்னு ஒரு அறிக்கை வருது. அவர் என்ன தவறா பேசிட்டார்? அவர் ஒரு விமர்சனத்தை வச்சார். அந்த விமர்சனத்துக்கு கூட உங்களால நேரடியா ஒரு கண்டன அறிக்கை விட முடியல. மற்றவங்களுக்கு நன்றி சொல்றீங்க. இதே அறிக்கையை இப்ப கரூர்ல 41 பேர் இறந்தப்ப ஒரு 5 நிமிஷத்துல ஒரு அறிக்கை விட்டீங்கல்ல, அதே அறிக்கையை இன்னைக்கு தமிழகத்தில் ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நடந்தது ஒரு மாசம் 9 பேர் இறந்து போனாங்க. நெய்வேலியில் ஒரு தீ விபத்தில் இறந்து போனாங்க. இன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்து அதுலேருந்து 9 நாள் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ இறந்து போனாங்க. அன்னைக்கு அந்த அறிக்கை விடலை. தமிழகத்தில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு இஷ்யூக்கும் அறிக்கை விட மாட்டார் ரஜினிகாந்த். ஆனா அன்னைக்கு விஜய்க்கு ஒரு இஷ்யூ நடக்குது, இந்த நேரத்தில் விஜய் அடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வருது. ரஜினிக்கெல்லாம் பெருசாலாம் ஒண்ணு கிடையாதுங்க. அந்த மனுஷன் ஈகோல உள்ள ஆளு. என்ன, நான் சின்ன வயசுலேருந்து என் குழந்தையா பார்த்த ஒரு நபர் விஜய். அந்த பையன் வளர்ந்து சினிமாவில் என் இடத்தையே பிடிச்சிட்டானா, என் இடத்தையே ஓவர்டேக் பண்ணிட்டானா. ஏன்னா விஜயோட கடைசி எல்லா படங்களும் டாப்ல இருந்துச்சு, ரஜினியோட எல்லா படங்களும் அடி வாங்கினுச்சு, கூலிலேருந்து வேட்டையிலேருந்து எல்லா படங்களும் அடி வாங்கினுச்சு. பேட்டைக்கு பிறகு எந்த படமும் ஒழுங்கா ஓடலைங்களேன். அந்த ஒரு கடுப்பு, நான் சரிஞ்சுக்கிட்டு வரேன், நான் இருக்கிற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் டாப்ல இருக்கணும், என்னை மீறி எவனும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல விஜய் டாப்ல வந்து உட்காந்துட்டார். அதான் உண்மை. நான் அஜித் ஃபேன், நான் சொல்றேன்ல, எனக்கு தெரியும்ல, சும்மாலாம் சொல்லலைல. இன்னைக்கு விஜய் மேல வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதை பொறுக்க முடியல. அதையும் தாண்டி நான் கூட வராத அந்த அரசியலுக்கு விஜய் எப்படி வர முடியும்? ஒரு சின்ன பையன் நாளைக்கு அவன் அரசியலுக்கு வந்து சிஎம் ஆயிடுவாப்ல. சிஎம் ஆனது பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என் இனிய பிறந்த நாளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஜூன் 22 நான் போடணுமா? இந்த பையன்லாம் வேலை வந்து என் சின்ன பையனா இருந்தவங்களாம் வந்து சிஎம் ஆயிடுவாரு, நான் போடணும் அப்படின்ற ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கு. அந்த சமயத்தை பயன்படுத்தி நான் விஜயை காலி செய்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல நான் விஜய் அடிக்கிறேன் அப்படின்ற ஒரு மென்டாலான்னு சொல்கிறாங்கன்னா தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரியான ஒரு உங்களுக்கான ஒரு பேர் தான் வச்சுருக்காங்க. நான் வந்து தரக்குறைவாக யாரும் பேசிடக்கூடாது, வயசான ஆட்கள் அப்படிங்கிறத நான் கருத்தில் வச்சுருப்பேன். ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமாக
விஜய் அடிப்பதற்கு யார் யாரோ பயன்படுத்துனாங்கய்யா. போஸ் வெங்கட் வந்தாங்க, பார்த்திபன் வந்தாப்புல, அதுக்கு பிறகு இன்னும் சில சினிமா பிரபலங்கள்லாம் வரிசை கட்டி வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், ரஜினி வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய மென்டாலிட்டி எனக்கு தெரியும் இல்லை, அதனால நான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளாமல் இன்னைக்கு நீங்களும் விஜய் அடிக்க வந்திருக்கீங்கன்னா, இப்படி சாப்பிட்டுக்காரெல்லாம் விட்டுட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ யோக்கியம் நாங்கள் கிடையாது. விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் நிற்கிறீங்களோ பாரபட்சம் பார்க்காம அடித்து நொறுக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய அந்த வயசான அந்த பிபி பேஷண்ட்ஸ், அந்த ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் ஓரமாக கூட்டிட்டு போங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அஜித் ரசிகர்களும் சரி, ரஜினி ரசிகர்களும் சரி, சூர்யா, எல்லா சினிமா ரசிகர்களும் சரி, சினிமாவை தூக்கி போட்டுட்டு களத்துக்கு உள்ள அரசியலாக பார்க்குறான். இன்னைக்கு நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கல, அவனுக்கு நடக்கிறது தெரியும், யாருக்கு ஓட்டு போகணும் அவனுக்கு தெரியும். நிற்கிற கூடிய விரைவில் ரஜினி அவர்கள் வெளிப்படையாக ஒரு அறிக்கை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் போன வீட்டில் சொல்லியிருந்தேன், கொடுக்க போறாரு, கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ரஜினி எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுங்க, அவருக்கு இன்னும் 2 படம் உங்களுக்கு ஏற்றி தரங்க வாங்க அப்படின்னா கொண்டு வந்துடுவாப்புல. ரஜினிகாந்த் அப்படியே பல யோக்கியத்தனமாக அப்படி இருக்கிறார். உங்களுடைய யோக்கியத்தனம் என்ன என்பதெல்லாம் இந்த தமிழ் ரசிகர்களுக்கு தெரியும். உங்களை பெரும் சினிமா நடிகராக பார்த்து அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. எதுக்கு நீ சீமானம் அவரும் சந்திச்சுக்கிட்டாங்கல்ல, இவ்வளவு கேவலமாக சீமான் திட்டினாரு. சுடுகாட்டில் இடத்துக்கு போய் படுத்துக்கணும் சொன்ன பிறகு அந்த மனுஷனை பக்கத்தில் கூப்பிட்டு நாங்கள் அரசியல் பேசணும். நீங்கள் இந்த ரவியோட பொலிட்டிக்கல் பேசணும். நீங்கள் ஏகப்பட்ட ஆட்கள், இந்த குருமூர்த்தி மாதிரியான ஆட்களெல்லாம் நீங்கள் சகவாசம் வச்சுக்கிட்டு ஆன்மீக அரசியலை நான் தருவேன், தமிழ்நாட்டுக்கு ஆன்மீக அரசியலை தருவேன். அரசியல் ஏதியா ஆன்மீகம்? அரசியல் என்பது புனிதமானதையா? எந்த ஒரு மதமும், எந்த ஒரு சாதியும், எந்த ஒரு அமைப்பும் இல்லாத எல்லாரும் ஓர்தாய் மக்கள் அப்படின்னு அதான் அரசியல், அறிவியல் பூர்வமான அரசியல். அதில் நீங்கள் ஆன்மீக அரசியல் தந்துறீங்களோ, அதெல்லாம் புகையா போச்சே. ஆக விர்ச்சுவல் வாரியர்ஸ்களே, நான் ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன், அடுத்த 30 நாளைக்கு விஜய்க்கு எதிராக யாருனாலும் வரட்டுமே, எத்தனை பெரிய ஆட்களை ஜாம்பவனாலும் கலாராக இருக்குங்களேன், நாங்கள் நான் புழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இனி இங்கு விஜய்க்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல் பிளந்து எடுக்கப்படுவார்கள்.